மக்களே வணக்கம். இப்ப சோசியல் மீடியால நிறைய பேர் அதாவது பொது நலன் விரும்பிகள், அது ஒரு ஷோவா இருக்கட்டும் இல்ல அன்றாட வாழ்க்கையில இருக்கட்டும், இந்த பொது நலன் விரும்பிகள் அப்படின்றவங்க இப்பதான் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல இந்த பார்வதி அப்படின்ற ஒரு பீடை மக்கள் வைத்த பேர், விஜய் பார்வதிக்கு மக்கள் வைத்த பேர் அது. ஸோ அந்த நபர் பண்ற கேடுகட்ட கேவலங்கள், தகுதியே இல்லாத அந்த நபரை இந்த ஷோ மேக்கர்ஸ் ப்ரொமோட் பண்றது, பாதுகாக்கிறது, அப்படியான விடயங்களை பண்றது, அது எல்லாத்தையுமே இப்ப மக்கள் வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க, அவங்களுடைய குரலை கொடுக்குறாங்க. பார்க்க சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் முக்கியமா இந்த வீடியோல நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம், நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த விஜய் பார்வதி இல்லாத டாஸ்க், அந்த டாஸ்க் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுல எந்த குறைகளுமே பார்ட்டிசிபேட் பண்ண போட்டியாளர்கள் சொல்லல. டாஸ்கா ஆரம்பிச்சு டாஸ்கா அந்த ரூல்ஸ் படியே முடிஞ்சிருக்கு. ஆனா எங்கெங்க அந்த விஜய் பார்வதி என்ற ஒரு பீடை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோ, அந்த டாஸ்க் அப்படியே அந்த ஒரு மீன் கடையை விட, மீன் மார்க்கெட்டை விட சத்தம் நிறைந்ததாகவும், மீன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடாது, இந்த சொறி நாய் வெறி நாய்கள் நிரம்பி இருந்துச்சுன்னா அந்த ரோட்டால நம்ம போனோம்னா அது குறைச்சு கொண்டே இருக்கும். அது என்னதுக்கு குறைக்குது, எதுக்கு குறைக்குது அப்படின்னே தெரியல, அது குறைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப அதே மாதிரி தான் விஜய் பார்வதி என்ற ஒரு நபர் எந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அது இப்படித்தான் நடந்திருக்கு. அது பிக் பாஸ் ஷோ மட்டும் இல்ல, சர்வைவர் ஷோவா இருக்கட்டும், இல்ல குக் வித் கோமாளிகள் அந்த சீசனா இருக்கட்டும், இந்த பிக் பாஸா இருக்கட்டும், இந்த விஜய் பார்வதி பார்ட்டிசிபேட் பண்ணா அது உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. அங்க கத்தல் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா விஜய் பார்வதிக்கு மண்டல அறிவு இல்ல, மூளை இல்ல, நல்ல புத்தி பழக்க வழக்கங்கள் இல்ல, கிரியேட்டிவிட்டி இல்ல, நல்ல செயல்கள் இல்லைன்னா, இதெல்லாமே நல்ல சிந்தனைகள் இல்லைன்னா செயல்கள் நல்லதா வராது. அப்ப இந்த நபர்கிட்ட எல்லாமே கெட்ட சிந்தனைகள், ஒரு ஃபுல்லா ஒரு நெகட்டிவோட ஒரு முழு உருவம் இந்த பீடை. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த பீடை பார்ட்டிசிபேட் பண்ணா அந்த ஷோ எப்படி இருக்கும், அந்த டாஸ்க் எப்படி இருக்கும்? அது இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல கூட இந்த பீடை இல்லாத அந்த ஒரு டாஸ்க் எவ்வளவு அழகா பண்ணார்கள் போட்டியாளர்கள். அப்ப விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட ஒரு பெரியதொரு இது என்னன்னா, வாரம் விஜய் சேதுபதி அண்ணாவும் சரி, பிக் பாஸுமே சரி, இது உங்களோட கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு தெரியல, இந்த பீடை இல்லாத டாஸ்க் எல்லாம் நல்லா நடக்குது இல்ல, கரெக்டா முடிக்கிறாங்கல்ல, மக்கள் அதை பாக்குறாங்கல்ல, அவ்வளவு பேர் நிம்மதியா ஒரு ஷோ பாக்குறாங்கல்ல. அப்ப அது ஏன் உங்களோட கண்ணுக்கு தெரியுது இல்ல? இந்த பீடை ஒண்ணு பண்ற ஒரு குற்றத்துக்கு ஏன் எல்லா போட்டியாளர்களை சொல்றீங்க? அப்ப இந்த பீடை கிளீன் பண்ணி விட்டா அது சுத்தமாகும் இல்ல, அதை ஏன் பண்றீங்க அப்படின்றதான். இப்ப நீங்க ட்விட்டர்ல போய் பாருங்க, யூடியூப்ல நல்ல மக்கள், நல்ல ஒரு உண்மைக்கு குரல் கொடுக்கிற மக்கள் எல்லாருமே இந்த பீடையை வெளியில அனுப்புங்கன்னா சொல்றாங்க. அப்ப அதை விட்டுட்டு வாரம் கத்துறது, கோட் ஷூட்டை போட்டு கத்துறது, கண்ணாடியை போட்டு கத்துறது, இதுல என்ன பிரயோசனம்? சோ அப்போ இது எல்லாருக்குமே தெரியும், இவன் விஜய் சேதுபதி அண்ணாக்கும் தெரியும், பிக் பாஸோட வாய்ஸா இருக்கிறவருக்கும் தெரியும், உள்ளுக்குள்ள இருக்க டீமுக்குமே தெரியும், இந்த ஷோவை நாசப்படுத்துறது இந்த விஜய் பார்வதி என்ற ஒண்ணு. அப்ப அதை ஏன் அப்படி பண்றீங்க? இது ஒண்ணு மக்களே. அடுத்தது கனித்திரு அவர்கள், அவங்க 2 பிள்ளைக்கு அம்மா, 40+ ஏஜ் நினைக்கிறேன். ஆனா அவங்க டாஸ்க்ல அடிபடுறாங்க, கீழே விழுறாங்க, எப்பயாவது குறை சொல்லியிருக்காங்களா? இல்ல அந்த டாஸ்கை கெடுக்கிற மாதிரி கத்தி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஸ்மைல், அதோட தோல்வியோ வெற்றியோ ஸ்மைலா இருக்கும். அதே நேரத்தில் அந்த அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்றது. அது குக்கிங்கா இருக்கட்டும், வேற பிசிக்கல் டாஸ்கா இருக்கட்டும், பேச்சு இதா இருக்கட்டும், அங்க எப்படி ஒரு நபர், ஒரு ஹியூமன், ஒரு போட்டியாளர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இல்ல ஒரு டிவில இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத கணித்திரு அவர்கள் மூலமா நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த பீடை, விஜய் பார்வதி என்ற பீடை, அது ஃபுல்லா அப்படி ஒரு நெகட்டிவிட்டி. இந்த கனி அவர்களோட இந்த பீடையை கம்பேர் பண்ணாலே தெரியும், கனி கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி இந்த பீடை கிட்ட ஒரு 1% கூட இல்லை அப்படின்னு. அப்ப இப்ப ஒரு சின்ன குழந்தைக்கு கூட இந்த விடயம் தெரியுது, டிஃபரெண்ட் புரியுது. அப்ப மேக்கர்ஸுக்கு ஏன் இன்னும் ஷோ நாசமா போகுதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்துல இப்படி ஒரு டவுன்ஃபால் இருந்தது இல்ல. ஆனா அதுக்கப்புறமும் இந்த பீடை மேல அப்படி ஒரு அக்கறை எதுக்கு எனக்கு தெரியல. ஏன் இந்த பீடை உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேற ஏதாவது உறவா, வேற எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. சரியா? இது ஒண்ணு. அடுத்தது கணித்திரு அவர்கள் பண்ணது ஒரு அழகான ஒரு நல்ல போட்டியாக, தானும் வளருவாங்க, கூட இருக்கிறவங்களையும் வளர்த்துவாங்க, அந்த ஷோக்கு ஒரு நல்ல பேர் கொடுப்பாங்க. கனி அவர்கள் இன்னைக்கு கானா வினோத்துக்கு சொன்ன அட்வைஸா இருக்கட்டும், சுபிஷா அவர்களுக்கு பண்ண அட்வைஸா இருக்கட்டும், அவங்களுடைய நல்ல மனசை காமிக்குது. எதிரியா இருந்தா கூட வன்மம் இல்லாம பண்றாங்கல்ல, இதுதான் கனி அவர்கள். அந்த பாசிட்டிவிட்டியை பார்க்க முடியும். ஆனா நட்பா பழகுனா கூட
அதுலயும் வெண்மத்தை புகுத்தி அந்த ஒரு நெகட்டிவிட்டியை பூத்துற நபர் தான் விஜய் பார்வதி. சரிங்களா? இது ஒவ்வொரு நாளுமே லைவ் கூட பார்க்க தேவையில்லை, எபிசோட்ல கூட மண்டேல அறிவிக்கிறவங்களுக்கு இந்த ஷோவை நாசமாக்குற விஜய் பார்வதியை பற்றி கிளியரா தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா அதுக்கப்புறமும் ஒவ்வொரு வீக்கெட்டும் வந்து சேதுவண்ணா அவர்கள் அடுத்தவர்களை குறை சொல்றது, அது சேதுவண்ணாட பேருக்கு ஒரு கெட்ட இதாக தான் இருக்கு. சரியா மக்களை, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நல்லவங்களுக்கு இன்னொருத்தவங்க குரல் கொடுக்க தேவையில்லை, அவங்க பண்ற நல்லதே அவங்க யாருன்றதை காமிக்கும். அதுக்கு கனி அவர்கள் சிறந்த உதாரணம். இன்னைக்கு எபிசோட்ல கனி அவர்கள் ஜொலிக்கிறாங்க. சரிங்களா? டே பை டே கனி அவர்களின் உண்மை வென்று கொண்டிருக்கு. முடிவு எல்லாம் சுபமா நடக்கும் என்றதை நான் இப்பயும் நம்புறேன். சரிங்களா? நன்றி.